இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் ஆகும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்ல. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் யுவர் சைன் தட் யூ ஹேவ் டு வேக் அப். ப்ளீஸ் வேக் அப். ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு சண்டே இல்லையா, நான் நிஜமான ஒரு ரியலான ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ இது மேபி உனக்கு கேட்கும் போது கசப்பா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். ஏன் இப்படி சொல்றாங்க, இப்படி தானே பண்ண முடியும், மனுஷங்க இதெல்லாம் பண்ணாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீ கேட்கலாம். பட் ஆனா உண்மைகள் சில நேரம் கசக்க தான் செய்யும், அதுதானே ரியாலிட்டி. இருந்தாலும் அந்த உண்மையெல்லாம் என்னால சொல்லாம இருக்க முடியாது அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். உன் போன்ல இருந்தே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். நீ ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்க அப்படின்னா இப்ப எதுக்காக நீ யூடியூப்ல வந்து எதுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்க? இப்ப இந்த வீடியோவை எதுக்காக நீ பார்த்துட்டு இருக்க? என்னையே நான் போடுற வீடியோவே நான் பார்க்க வேணாம்னு சொல்றேன் அப்படின்னா நீ நிஜமா சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா நீ ஏன் இந்த சைட்லாம் வரணும்? ஒருவேளை யூடியூப் வரும் அப்படின்னா ஒரு லேர்னிங்காக வரணும். யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல லேர்னிங்கும் இருக்கு அண்ட் ஆல்சோ ஃபன்னும் இருக்கு. ஸோ உனக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீ எடுத்துக்கணும். லேர்னிங் பார்ட்டை நீ எடுத்துக்கோ. சரி, அதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் ஆனா யூடியூப்லயே ஒரு ட்ராப் வச்சிருக்காங்க பாத்தியா? நீ யூடியூப்ல இருந்து வெளியவே போக கூடாது. அப்படியே எந்த சோசியல் மீடியால இருந்து நீ வெளியே வந்தாலுமே யூடியூபை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. சரி, ஓகே, அதுலயும் ஒரு விஷயத்த கொண்டு வந்தாதான் நீ யூடியூப்ல இருந்து அப்படியே உன் மைண்டை மாத்தி உன் லைஃப்ல நீ நாசமா போகணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ராப்பை யூடியூப்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு வந்துச்சு? இப்பவே நீ இந்த யூடியூப்க்கு எதுக்கு வந்த, இதுக்கு முன்னாடி எத்தனை நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்த, என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்த, எதுவுமே நமக்கு தெரியாது. எவ்வளவு நேரம் போயிருக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரியாது இந்த வீடியோ கிளிக் பண்ணி வரதுக்கு முன்னாடி வரைக்கும். அந்த இன்ஸ்டாகிராம் எவ்வளவு அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? உன்னால அதுல இருந்து வெளியவே வரவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டைம் நீ உள்ள போயிட்ட அப்படின்னா 1 hour இல்லாம உன்னால அதுல இருந்து வெளியே வர முடியாது. அவ்வளவு கிளீனா உனக்கு எல்லா ஃபீல்ட்ல எடுத்து வச்சு கொடுத்துருப்பான். இந்த மாதிரி இது பாரு, அந்த மாதிரி அது பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஃபீட் எடுத்து பார்த்தாலே தெரியும் நீ உன்னோட லைஃப் எந்த மாதிரி வச்சிருக்க, உன் லைஃப் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு மாதிரி டிசிப்ளினான தாட்ஸ், கண்டென்ட்ஸ், மோட்டிவேஷன் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னா உன்னோட ட்ராக் அந்த மாதிரி வழியில தான் இருக்கு. ஒருவேளை இல்ல, இப்பவே கூட இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அப்படியே நீ இன்ஸ்டாகிராம் போயிட்டு உன்னோட ஃபீட்ல என்ன இருக்குன்னு பாத்துட்டு வா அப்படின்னா உன்னால பாத்துட்டு திரும்பி வர முடியாது. நீ அப்படியே இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவ, திரும்பி இங்க வரமாட்ட. அந்த அளவுக்கு உன்னோட மைண்டோட கெப்பாசிட்டி போயிடுச்சு. இந்த வீடியோல இட்ஸ் யுவர் சைன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா என்ன சைன்? நீ உருப்படாம போயிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கான சைன் தான் இது. ஆனா இதுல இருந்து நீ மேல வரணும். இதுதான் உன்னோட கடைசி சைன் ஆஃப் ஸ்டாப் யூசிங் த சோசியல் மீடியா அப்படின்னு நான் சொல்ல வரேன். இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஒரு கேவலமான ஒரு மென்டாலிட்டி இருக்கு, ஒரு மைண்ட் செட் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். ஒரு வீடியோ இருக்கு, அது வந்து பர்சனல் லைஃப் பத்தி. பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது என்ன? அவங்களோட பர்சனலை வந்து பர்சனல், அது அவ்வளவுதான், அது பர்சனலா தான் இருக்கணும், அது யாருக்குமே தெரியக்கூடாது, விச் இஸ் அ பிரைவேட் திங். அதையே எல்லாரும் கொண்டு வந்து வெளிப்படையா ஓப்பனா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து வேற என்ன இருக்கு? மத்தவங்களோட லைஃப் பாக்கணும்னு தானே தோணும் இல்லையா? மத்தவங்க எப்படி எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, எப்படி எல்லாம் பாடுறாங்க, அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு அழகா போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து பார்த்து இன்னும் ஜெலசி எல்லாம் அதிகமாகி நம்மளே உள்ள எரிச்சுக்கிட்டு இருக்கோம். நீயே உனக்கே ஒரு அனாலிசிஸ் பண்ணி பாத்துக்கிட்டா தெரியும் நீ எப்படி மத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு இருக்க. உன்னோட ரிலேஷன்ஷிப் மத்தவங்களோட கம்பேர் பண்ணுவோம். அவங்கள மாதிரி நம்ம இல்லையே, இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பண்றது இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலயும் நீ கம்பேர் பண்ண ஆரம்பிப்ப. நான் ஒரே விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீ நினைச்சாலுமே சரி, ஆனா இதுதான் உண்மை. உன்னோட பிரெயின் சுத்தமா அதோட வேலையை இழந்து போயிடுச்சு. உனக்கு யோசிக்கிற தன்மையே கிடையாது. எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப கேளு. இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதுல பயங்கரமான இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதுக்கான வியூஸ் ஒரு 10K இருக்கு அப்படின்னு வச்சுக்கேன். இதை நீ இன்ஸ்டாகிராம்லயும் எடுத்துக்கோ, யூடியூப்லயும் எடுத்துக்கோ, எந்த இதை வேணா எடுத்துக்கோ. ஒரு லோவா இருக்க வியூஸ் போயிருக்க வீடியோவை வந்து நீ எப்படி ஜட்ஜ் பண்ணுவ? ஒரு செம்மையான வியூஸ் போயிருக்க வீடியோவை நீ எப்படி ஜட்ஜ் பண்ணுவ? நம்ம பார்க்கும் போதே அந்த வியூஸ் போயிருக்கா, அப்பதான் அது யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு தான் பார்ப்போம். சோ அதுலயே உன் பிரெயின் எப்படி வேலை செய்யுது? ஒரு 1000 பேர் ஒரு விஷயத்த பாத்துருக்காங்க அப்படின்னா ரியல் லைஃப்ல அது 1000 பீப்புளை வந்து நீ கேவலமா நினைப்பியா? கிடையாது. அப்புறம் எப்படி நம்பர்ஸா பார்க்கும்போது மட்டும் அந்த விஷயம் உனக்கு கேவலமா தெரியுது? இதுவே லட்சக்கணக்கில் இருக்காங்க அப்படின்னா உனக்கு வந்து பயங்கர சந்தோஷமா தெரியுது. ஒரு விஷயம் உனக்கு யோசனைக்கே வரலையா? அவங்க ஆப்ல இருந்து அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களை உள்ள இழுக்கணும். உங்களை உள்ள இழுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நீ வெளியே போகவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு உள்ள மூழ்கடிச்சிடணும். சோ உன்னை உள்ள மூழ்கடிக்கணும் அப்படின்னா உனக்கு ஈஸியா டக்குன்னு பாக்குற மாதிரியான விஷயங்களை எல்லாம் அதுக்குள்ள அவங்க கொண்டு வரணும். சோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம பீப்புள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெலிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே என்னாச்சு? யூடியூப்ல ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு. சோ நீ இன்ஸ்டாகிராம்ல என்ன விஷயம் பண்ணிட்டு இருந்தியோ, நீ இன்ஸ்டாகிராம டெலிட் பண்ணிட்டேன், என்கிட்ட யூடியூப் மட்டும் தான் இருக்கு, நான் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கேன் அப்படின்னா கிடையாது. அங்க என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதே விஷயத்தான் இங்க பண்ணிட்டு இருக்க. சோ எப்படி பார்த்தாலுமே எங்க போனாலுமே உன்னை ட்ராப் பண்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். நல்ல பயங்கரமான நாலேஜ் பீப்புள் வந்து அதுக்கு பின்னாடி உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உன் நாலேஜை கெடுக்கிறதுக்கு தான். உனக்கு ஈஸியா என்னெல்லாம் கொடுத்தா நீ அதுக்குள்ளேயே இருப்ப அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ உன்னை அதுக்குள்ள இருந்து வெளியவே வர விடாம, உன் லைஃப பார்க்கவே விடாம, நீ அதுக்குள்ளேயே புதைஞ்சு உன் லைஃப சத்தியமா உன்னால நோக்கி போகவே முடியாது.
ஜஸ்ட் பிகாஸ் நீ வந்து உனக்கு வந்துட்டு இருக்க வீடியோஸ் மூலியமாலாம் நான் உலகத்துல இருக்க விஷயத்துல எல்லாம் அப்டேட்டடா இருக்கேன், எனக்கு எல்லா விஷயத்த பத்தி தெரியுது அப்படின்னு. ஒரு கிரியேட்டர்ஸ் நடுவுல ப்ராப்ளம் வந்து அதை போய் பெரிய விஷயமா பண்ணிட்டு இதை பத்தி பேசுங்க அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போய் குமிறீங்க. கமெண்ட்ஸ்ல போயிட்டு அப்படியே அடிச்சுட்டு சாவுறது, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றது, எதுக்கு? என்ன வாழ்க்கை இதெல்லாம்? நான் இப்ப இவ்வளவும் பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, உன்னை வச்சு எல்லாரும் மேல போயிட்டு இருக்காங்க, நீ ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்க, உன்னை இதுல இருந்து நவுத்தருக்கு யாருமே வர மாட்டாங்க. ஒரு நிமிஷம் போனை லாக் பண்ணி அந்த பக்கம் வச்சு பாரு, உன்னால ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அதுக்கு மேல இருக்க முடியாது. எதையோ ஒண்ணு பண்ணணும்னு தோணும். உனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் நீ ஏன் போனை பாக்குற? ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்து ஒருவேளை நான் அந்த போனை எடுக்கல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கறத யோசிச்சு பாரு. தயவு செஞ்சு போன் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போயிடு அப்படின்னா போனை வச்சுட்டு நீ எங்கேயோ ஓடி போயிரு அப்படின்லாம் நான் சொல்லக்கூடாது. போனுக்கும் உனக்கும் ரொம்ப தூர டிஸ்டன்ஸ் வேணும், வேண்டாம். போன் உங்ககிட்ட எவ்வளவு பக்கத்துலயே இருந்தாலுமே அதுக்கு நீ ரொம்ப அடிக்டிவா இருக்காத. உனக்கு ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்னா உனக்கு போன் எடுத்து ஏதாவது வீடியோ பார்க்கணும் அவசியம் இருக்கா? சொல்ல கிடையவே கிடையாது. உன்னால நீ போன் இருக்கனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை போன் இல்ல அப்படின்னா நீ புக்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிப்ப, பீப்புள்ஸ பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவ, உன் லைஃப பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவ. நான் உன்கிட்ட சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவை கூட நான் உன்னை பார்க்க வேண்டாம் தான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த அளவுக்கு நீ உன் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், உனக்கு பாக்குறதுக்கு டைமே இருக்கக்கூடாது அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். பிகாஸ் வை பீப்புள் ஆர் கெட்டிங் மில்லியன் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ்? எதுக்காக? அவ்வளவு வெட்டி, நம்ம அவ்வளவு வெட்டியா இருக்கும். என்ன கேட்டா எல்லா சோசியல் மீடியால இருந்து நீ விலகிடு, யூடியூப் மட்டும் வச்சுக்கோ. அதுலயும் உனக்கு டுட்டோரியல்ஸ் எந்த வேணுமோ அதுக்காக நீ வச்சுக்கோ. மத்தபடி மத்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணும் அது அப்படி மாதிரி யோசிச்சுப்பாங்க. நீ இந்த மாதிரி அடிக்டிவா இருக்க வரைக்கும் எல்லாருமே சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க, நீ இப்படியே ஒரே இடத்துல உட்காந்துக்க வேண்டியதான். பிகாஸ் உன் பிரெயினை இங்க வளர்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய டெக்னாலஜிஸ் இங்க வளர்ந்துருச்சு. உன் ஸ்கிரீன் டைம் முதல்ல எடுத்துப்பேன். ஆக்சுவலி நீங்க இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கரெக்ட் தான், நான் சொல்லி எப்படி நீ கேட்க போறது கிடையாது. பிகாஸ் எல்லாத்துக்குமே சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆசையே இங்க கிடையவே கிடையாது. நான் இதுக்குதான் வந்தேன், நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் போவேன் அப்படின்னா நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆக்சுவலா கேட்கணும் அப்படின்ற ஆசைப்படுற பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன கேட்ட அப்படின்னா, உனக்கு யாரோட லைஃப பத்தியும் தெரிஞ்சுக்க தேவையில்லை, இந்த உலகத்தை பத்தியே தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஆக்சுவலி பாஸ்ட் 2 months எனக்கு இந்த உலகத்துல சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியாது, என்ன விஷயம் போயிட்டு இருக்கு, யார் லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு பார்த்தேன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எனக்கு எந்த லாஸுமே கிடையாது. சொல்ல போனா என் பிசினஸ் என்ன, என் லைஃப் என்ன, என்னோட டியூட்டி என்ன, அதை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதையே தான் நீ பண்ணணும்னு நான் சொல்றேன். பிகாஸ் மத்தவங்களோட லைஃபை பாக்குறதுனால உனக்கு ஒண்ணுமே இங்க கிடைக்க போறது கிடையாது. நீ சும்மா அப்படியே அடிச்சுட்டு சாக வேண்டியதான். நான் இவங்களுக்காக பேசுறேன், அவங்களுக்காக பேசுறேன், இவங்களை கெட்ட வார்த்தை பேசுறேன், அவங்களை கெட்ட வார்த்தை பேசுறேன்னு இப்படியே உன் லைஃபை வந்து தரம் தாழ்த்தி அப்படியே வச்சுக்கோ. இந்த வீடியோல நான் என்ன தெரிவிக்க வரேன் அப்படின்னா, எனக்கு ஒன்னு மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து அந்த ஒரு செகண்ட் மட்டும் பிளட் பம்ப் ஆகி நல்லா நீ மோட்டிவேட்டடா இருக்கணும் அப்படிங்கறது விஷயம் என்னோட கிடையவே கிடையாது. நீ உனக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும், அது மட்டும்தான் உனக்கு தேவை. நீ மத்தவங்க யார பத்தியும் யோசிக்கவே தேவையில்லை. எண்ட் ஆஃப் த டே பீப்புள் ஆர் ஏர்னிங் ஃபார் தெம். நீ உனக்கு என்ன சம்பாரிச்சு வச்சிருக்க, அதுதான் இங்க முக்கியம். நீ இங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவங்க நல்லா வளர்ந்து அவார்ட்ஸ் மேல அவார்ட்ஸ் வாங்கி அப்படியே அவங்க மேல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்க ஒரு பொசிஷனுக்கு வந்து அதே அவங்களோட நீ போட்டோ எடுக்கணும் அப்படின்னா உங்களை தள்ளிதான் விட போறாங்க. அவங்களுக்கு தான் ஸ்பாட்லைட் இருக்குமே தவிர உன்னை என்ன பண்ணுவாங்க? தள்ளு தள்ளு தள்ளுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து தள்ளி விடுவாங்க. அது நமக்கு தேவையா? உன்னை நீ வளர்த்திக்க. யூடியூப்லயே நீ ஏதாவது பாக்குற அப்படின்னா மத்தவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போய் அடிச்சுட்டு சாவாதீங்க, வேண்டவே வேண்டாம். உங்க லைஃபுக்கு முக்கியமா இருக்கா அந்த வீடியோவை பாரு. ஆக்சுவலி பீப்புள் வந்து அவங்க லைஃபை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, மத்தவங்களோட லைஃபை பாக்குறதுக்கு விரும்பல அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாததை நீ பாத்துட்டு இருக்க இல்லையா, அவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. உண்மையான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ இப்படி முட்டாளா இருக்க வரைக்கும் நிறைய பேர் நிறைய சம்பாரிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஆனா இங்க இருக்க யாருமே இந்த முட்டாளா இருக்க ஃபேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கே விரும்பல. நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிறது தான் உங்களுக்கு எல்லாம் ஆசை. உண்மையா உனக்கு சக்சஸ்ஃபுல் ஆகணும், அட்லீஸ்ட் உன் லைஃப்னாவது நீ வாழணும் அப்படின்னா இங்க இருக்க யாரோட லைஃபையும் நீ பார்க்க கூடாது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. திஸ் இஸ் யுவர் சைன் டு டெலிட் ஆல் த சோசியல் மீடியா. உனக்கு எந்த பீப்புளோட லைஃபை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டாம், வேண்டவே வேண்டாம். I want you to earn. You have to be so stable. நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா you have to stop using the social media. வேண்டாம். யாரு என்னமோ போஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, உன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நீ பார்க்க கூடாது அப்படிங்கிறது. எதுக்காக இந்த யூடியூப் வந்த? இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் நீ எத்தனை நேரம் யார் வீடியோஸ் எல்லாம் பார்க்க போற, எத்தனை நேரம் நீ ஷார்ட் ஸ்க்ரோல் பண்ண போற அப்படின்றது தெரியாது. எதுக்காக யூடியூப்ல ஷார்ட்ஸ் கொண்டு வந்தாங்க? நீ இதை விட்டு வெளியே போக கூடாது. ஒருவேளை இன்ஸ்டாகிராம் நீ டெலிட் பண்ணியிருந்தாலுமே யூடியூப்ல நீ சிக்குவ தானே, உன்னை அங்கேயும் நாங்க வச்சு செய்வோம் தான் இங்க ஷார்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கு லாபம்? தயவு செஞ்சு முதல்ல இதை எல்லாத்தையும் டெலிட் பண்ண. அட்லீஸ்ட் ஒரு மாசம் டெலிட் பண்ணி பாரு. நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணிட்டா யூடியூப் தான் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் நீ டெலிட் பண்ணிட்டு யூடியூப்ல அப்படியே நீ அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கே தவிர நீ ஒன்னும் ப்ரொடக்டிவாலாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு 2 weeks மட்டும் மத்த பீப்புளோட லைஃப் பார்க்காம உனக்கு என்ன தேவையோ, உன்னை எது மோட்டிவேட்டடா வச்சிருக்கு, உனக்கு எது ப்ரொடக்டிவிட்டியா இருக்கு, உன்னை யாரெல்லாம்
உன்னோட பிரெயினை வளர்த்துறதுக்கு யாரெல்லாம் இங்க யூஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிற பீப்புளோட கண்டென்ட்ஸை மட்டும் எடுத்துக்கோ. இப்போ உனக்கு ஃபன் அப்படின்னா நீ வெளியே போனாலே கிடைக்கும். இந்த மாதிரி பீப்புள்ஸோட லைஃபை பார்த்து போன்லயே ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறக்கோசரம் அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நிஜமாவே நீ தப்புதான் பண்ணிட்டு இருக்க. இன்ஃபைனட் ஸ்க்ரோலிங், மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங், எவ்வளவு ஸ்க்ரோலிங் தெரியுமா? உனக்கு அந்த உன் பிரெயின் வேலை செய்யாது, இப்படியே நீ இருந்துப்ப. ஏன் உனக்கு இதை பத்தின அவேர்னஸே இல்ல? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்ற. மறுபடியும் பீப்புள் எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஒரு கலங்கின தண்ணியில நீ போய் முகத்தை பார்க்கணும் அப்படின்னா தெரியாது. ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கேன், அது ஒரு ஆறா இருந்தாலும் சரி, குளமா இருந்தாலும் சரி, அதுல ஒரு கல்லை போட்டுட்டு உன் முகத்தை பார்த்த அப்படின்னா அது ஃபுல்லா நெளி நெளியா இருக்கும். அதுல உன்னால உன் முகத்தை பார்க்கவே முடியாது. ஒரு தண்ணி கலங்கி தெளிஞ்சு நின்னா மட்டும்தான் உன்னால அதுல கரெக்டா உன்னோட முகத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ஓவர்லோட் ஆக ஆக உன் பிரெயினை உன்னால யூஸ் பண்ண முடியாது. அது அமைதியா இருந்தா மட்டும்தான் உன்னால வாழ்க்கையில மேல வர முடியும். உனக்குதான் வாழ்க்கையில மேல வரணும்னு ஆசை இல்லைல்ல? அப்போ இந்த கலங்கின தண்ணி மாதிரியே இருக்கட்டும். நீ இந்த தெளிவான தண்ணியா தெளிஞ்சு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்லா இருக்கணும் அப்படின்னா சொல்ற ஒரே ஒரு விஷயத்த கேளு. யார் என்ன கண்டென்ட்ஸ் வேணா போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கட்டும். உனக்கு இந்த ஃபன் தேவை கிடையாது. எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணு. திஸ் இஸ் யுவர் சைன். உன்னோட லைஃபோட பார்த்து நீ சேஞ்ச் பண்ணணும். உன்னோட மொத்த 24 ஹவர்ஸும் உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். வேற யாருக்கும் அந்த டைமை நீ கொடுக்க கூடாது. ஈவன் திஸ் வீடியோ, இந்த வீடியோவுமே நீ பார்க்கணும்னு நினைச்சு நீ டைம் கொடுத்து அலோவ் பண்ணா மட்டும்தான் இதை நீ பார்க்க முடியும். ஓகே, நீங்க இந்த வீடியோ பார்க்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, நான் ஏதாவது ஃபன் வீடியோ பார்க்க போறேன் அப்படின்னா சரி, எப்படியோ நீ போயிட்டு போ, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் உனக்கு பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன். நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா மத்தவங்களை பாக்குறத விட்டுரு, மத்தவங்களை ஜட்ஜ் பண்றத விட்டுரு. நல்ல விஷயங்களை மொத்தத்தையும் உள்ள எடுத்துக்கோ. யாரோ முகம் தெரியாத சோசியல் பர்சனுக்காக கமெண்ட்ஸ்ல போயிட்டு அடிச்சுட்டு சாவாத. உனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, உனக்குன்னு ஒரு லெவல் இருக்கு, உனக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. சோ அதை புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோ. அதனால எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ சோசியல் மீடியா யூஸ் பண்றியா, அதுல எவ்வளவு தெளிவா நீ யூஸ் பண்ற அப்படிங்கிறது மொத்தமும் உன் கையில தான் இருக்கு. நீ ஒரு ட்ராப்ல சிக்கி இருக்க, பின்னாடி பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த மூளைக்காரங்க எல்லாம் உன் மூளையே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இன்னும் அதை விட கொஞ்சம் மூளை இருக்கவங்க எல்லாம் அதை வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இங்க வேஸ்டா போயிட்டு எதுவுமே இல்லாம உன்னை அதுல இருந்து வெளியவே விடாம வச்சிருக்காங்க இல்லையா? நீங்க மட்டும்தான் இங்க மொத்தத்தையும் அழிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க. பாத்துக்க, உங்க லைஃப் உன் கையில தான் இருக்கு. யாருமே உன்னை பாருன்னு சொல்லி இங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கொடுக்கல, நீ தான் பாத்துட்டு இருக்க. சோ அவங்களெல்லாம் நம்மளால தப்பு சொல்லவே முடியாது. ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாம் பாக்கல அப்படின்னா யாருமே இங்க பெரிய ஆளா இருக்கவே முடியாது. எல்லாருமே ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களே உங்களை ஃபேன்ஸ்னு சொல்லிப்பாங்க. சப்ஸ்கிரைபர் டர்ன்ஸ் இன்டு ஃபேன்ஸ். ஃபேன்ஸா நீ என்னைக்குமே யாருக்குமே இருக்காது. அவங்களோட ஒர்க்கை நீ அட்மையர் பண்றியா, அதோட முடிஞ்சிச்சு. எனக்கு இந்த சேனலுக்கு எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் தான். சில பேர் என்ன அட்மையர் பண்ணுவாங்க, பட் இட் டசன்ட் மீன் தட் நம்ம எனக்கு அவங்க ஃபேனா இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாருக்குமே ஃபேனா இருக்கவே கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்கு. ஒரு பர்சனை நீ அட்மையர் பண்ணலாம், ஐடலா வச்சுக்கலாமே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேனா நான் சொல்ல போறேன் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. சோசியல் மீடியாவும் மத்த பீப்புளோட லைஃபையும் மட்டுமே பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காத. இதுதான் நான் உனக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயம். நீ ஆக்சுவலா ட்ராப்ல தான் இருக்க. உன்னால இந்த ட்ராப்ல இருந்து வெளியே வர முடியாது. நீ இப்படியே இருந்துக்கணும் அப்படின்னா ஓகே ஃபைன், நீ இப்படியே இருந்துக்கோ. பட் ஆனா அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது இல்லையா? உன்னை நம்பி இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்பட போறாங்க அப்படின்றத உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன்னை யூஸ் பண்ணி எல்லாரும் வளர்ந்துப்பாங்க இல்லையா? அவங்க கூட போய் போட்டோ எடுக்கணும்னு அடிச்சுட்டு என்னமோ பண்ணு, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால வேற எதுவுமே சொல்ல முடியாது. So see you soon all in another video. நீ ஒவ்வொரு வீடியோலையும் நீ உன்னை வளர்த்திப்ப அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். நீ ஒவ்வொரு வீடியோஸ்லயும் நீ கண்டிப்பா ஒரு ஸ்டெப் நீ மேல வருவ அப்படின்ற ஹோப் எனக்கு இருக்கு. சோ அப்ப நான் உங்களெல்லாம் Wednesday 6:30 PM மீட் பண்றேன். ஓகேயா? Until then it's bye, take care.